ஓம் சாய்ராம். ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை. சாய்பாபாவின் தாய் தந்தை யாவர், சொந்த ஊர் எது, இயற்பெயர் என்ன, இவை எதுவும் யாரும் அறிந்ததில்லை. சாய்மகான் 1854 ஆண்டு தனது 16வது வயதில் ஷீரடிக்கு வருகை புரிந்தார். ஆனால் சில தினங்களில் அவர் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். அவர் எங்கு சென்றார் என்பதை யாரும் அறியவில்லை. சில ஆண்டுகள் கழிந்தன. சாந்த் பட்டேல் என்பவர் ஒரு முறை காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தபோது பகீர் போல இருந்த பாபாவை கண்டார். பாபா அவரிடம் இளைப்பாறும்படி கூறினார். அவர்கள் இருவரும் புகைப்பிடிக்க நெருப்பு தேவையாக இருந்தது. பாபா தன் கையில் இருந்த கத்தியால் நிலத்தை தோண்ட நெருப்பு வந்தது. பிறகு கைத்தடியால் பூமியின் மீது அடிக்க தண்ணீர் வந்தது. மேலும் சில மாதங்களுக்கு முன் காணாமல் போன சாந்த் பட்டேலின் குதிரை இருக்கும் இடத்தையும் பாபா கூறினார். பாபாவின் மகிமையை சாந்த் பட்டேல் புரிந்து கொண்டார். சாந்த் பட்டேல் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். சில நாட்கள் தன் வீட்டிலேயே பாபாவை தங்க வைத்து உபசரித்தார். சாந்த் பட்டேல் தன் மைத்துனரின் மகனது திருமண நிகழ்ச்சிக்காக ஷீரடி வந்தபோது பாபாவையும் தன்னுடன் ஷீரடிக்கு அழைத்து வந்தார். பாபாவின் ஒளி பொருந்திய தோற்றத்தைக் கண்ட மகள்சாபதி என்னும் பூசாரி அவரை சாயி என்று அழைத்தார். சாயி என்றால் பாரசீகத்தில் சுவாமி என்று பொருள். பாபா என்பது இந்தியில் அப்பா என்று பொருள். இரண்டும் இணைந்து சாயி பாபா என்ற திருப்பெயரே நிலைத்துவிட்டது. சாயி பாபா ஷீரடியிலேயே தங்கிவிட தீர்மானித்தார். ஷீரடியில் பழமையான மசூதி ஒன்று இருந்தது. அதன் அருகிலுள்ள வேப்ப மரத்தின் அடியில் பாபா அமர்ந்தார். பாபா அமர்ந்திருந்த வேப்ப மரத்தின் இலைகளில் அதன் இயல்பான கசப்பு சுவை மாறியது. ஷீரடி மக்கள் பாபாவிடம் நீங்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நானே அல்லாஹ், நானே சங்கரன், நானே ஸ்ரீ கிருஷ்ணன், நானே ஹனுமன் என்றும் கூறினார். ஆமாம், அவர் இப்பூமியில் இறை அம்சம் கொண்டவராகவே அவதரித்தார். பல ஆண்டுகள் ஒரு யோகியைப் போலவே வாழ்ந்த வந்த பாபா பிச்சை எடுத்தே உண்டார். தனது மகிமையால் நோயுற்றவர்களின் நோயை குணமாக்கினார். பாபாவின் புகழ் சுற்று வட்டாரங்களில் பரவத் தொடங்கியது. பல ஞானிகள் வந்து பாபாவை சந்தித்தனர். அவர்கள் பாபாவின் தெய்வீக தன்மையை தங்கள் அறிந்ததோடு அதை இந்த உலகிற்கும் எடுத்துக் கூறினர். கங்காகீர் என்னும் கர்வமிக்க ஞானி பாபாவை சந்தித்து பாபாவின் மகிமையை சோதித்தார். பாபா தன் உள்ளங்கையிலிருந்து கங்கையை பெருக்கச் செய்ய கங்காகீர் தனது தவறை உணர்ந்தார். பாபா தான் தங்கியிருந்த துவாரகாமாயி என்னும் மசூதியில் விளக்குகள் ஏற்றி வைப்பார். இரு எண்ணெய் வியாபாரிகள் விளக்கிற்கான எண்ணெய் கொடுத்து வந்தனர். ஒரு நாள் பாபாவின் ஆற்றலை சோதிக்க எண்ணிய அவர்கள் எண்ணெய் தர மறுத்தனர். பாபா தண்ணீரை ஊற்றி விளக்குகளை எரியச் செய்தார். இந்நிகழ்ச்சியால் பாபாவின் புகழ் அப்பகுதி முழுவதும் பரவியது. பாபாவை தேடி பக்தர்கள் வரத் தொடங்கினர். ராதா கிருஷ்ணமாயி என்னும் பெண்மணி பாபாவின் இருப்பிடத்தை கவனித்துக் கொண்டதோடு உணவும் சமைத்து வந்தார். பாபாவை தேடி எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் வயிறார உண்ணும்படி அந்த உணவை பெருக்கச் செய்தார் பாபா. தெய்வீக மகிமை நிறைந்த பாபா குழந்தைகளிடம் குழந்தையாகவே நடந்து கொண்டார். சிரிக்க சிரிக்க பேசி குழந்தைகளை மகிழச் செய்தார். பாபா பஜனையும் பாடல்களையும் விரும்பினார். பக்தர்களிடம் பஜனைகளையும் பாடல்களையும் பாடும்படி உற்சாகமூட்டினார். சில வேளைகளில் பாடல்களுக்கு தக்கபடி பாபா நடனம் கூட ஆடினார். ஏழைகளின் துயரங்களைக் கண்டு மனம் பொறாதவர் பாபா. ஒரு தாயைப் போல ஏழைகளிடம் நடந்து கொண்டார். தொழுநோயாளிகளின் மீது அவர் மிகுந்த இரக்கம் கொண்டிருந்தார். அவர்களது உடலிலுள்ள புண்களை தன் கையாலேயே கழுவி அவர்களுக்கு மருத்துவமும் செய்தார். பாபா சாஸ்திரங்களையும் அயமுற கற்று உணர்ந்திருந்தார். பகவத்கீதை, குர்ஆன் போன்றவற்றின் ஸ்லோகங்களுக்கு மிக அற்புதமான விளக்கங்கள் அளித்து பண்டிதர்களை கூட வியப்படையச் செய்தார். பாபா மதங்களை கடந்து நின்றார். துவாரகாமாயி மசூதியில் பாபா வீற்றிருந்தார். மக்கள் அவரை சாய் மகராஜ் என்று போற்றி கொண்டாடினர். பாபா மக்களுக்கு கூறிய பொதுவான உபதேசம்
நிஷ்டா என்பது நம்பிக்கை, சபூரி பொறுமையாகும். தன்னை நாடி வந்த நோயாளிகளுக்கெல்லாம் உதி அதாவது விபூதி பிரசாதமாக தந்து அவர்களின் நோய்களை நீக்கியவர் பாபா. வாழ்வில் பொறுமையும் தன்மீது நம்பிக்கையும் கொண்ட அன்பர்களுக்கு அவர் எப்போதும் துணை நிற்கிறார். துவாரகா மாயையில் அன்று பாபாவால் மூட்டப்பட்ட நெருப்பு இன்றும் அணையாமல் இருக்கிறது. அந்நெருப்பு குண்டத்திலிருந்து எடுக்கப்படும் உதியே இன்றும் பக்தர்களின் பிரசாதமாக வழங்குகிறது. பாபா தன் பொன்னுடலோடு இப்பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் எண்ணிலடங்காத அற்புதங்கள் புரிந்தார். சாய் மகான் 1918 ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் நாள் தன் ஸ்தூல உடலை உகுத்தார். உதி அளித்து உபதேசம் செய்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அருள் புரிந்த பாபா தான் கூறியபடியே தன் ஸ்தூல உடல் மறைந்த பின்னும் இன்றும் அருள் புரிந்து வருகிறார். அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கும் சாயை வழிபடும் பேறு கிட்டுகிறது. ஆன்மீக அன்பர்களே, சாயின் அருளை பெற்று நலமுடன் வாழ்வீர்களாக. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.